கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை நீதிமொழி புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் பேசுகிற வார்த்தை இது உங்களோடு கூட பேசுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை, சிநேகிதன் எல்லா காலங்களிலும் சிநேகிப்பாங்களாம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இதோ சிநேகிக்கிற பிள்ளைக, நண்பராய் இருக்கிற பிள்ளைக, அவங்க எந்த காலத்திலும் சிநேகிப்பாங்களாம். கஷ்டங்கள் வந்தாலும் சிநேகிப்பாங்களாம், போராட்டங்கள் வந்தாலும் சிநேகிப்பாங்களாம். ஏன்னா உண்மையாய் சிநேகிக்கிற பிள்ளைக எந்த நேரத்திலையும் விட்டு கொடுக்காமல் சிநேகிப்பாங்களாம். ஒரு நண்பனுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா நான் இருக்கிறேன்னு சொல்லி தட்டி கொடுத்து அந்த நண்பனை தேற்றுக்கிறது தான் உண்மையான சிநேகம். அந்த சிநேகத்தை தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உயிரை ஜீவனை கொடுத்து அவர் நம்மை மீட்டெடுத்த தேவனாய் கர்த்தர். உயிரிலும் மேலான சிநேகம் யாருனாலையும் கொடுக்க முடியாது. ஆனா தன் ஜீவனையே நமக்கு தந்திருக்கிறார். அவர் ஆவியானவர் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தையை கற்பிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் நண்பராய் விளங்குகிறார், சிநேகிதராய் விளங்குகிறார். யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா 15ஆம் அதிகாரம் 13வது வசனமும் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்கிறவர்களானால் நான் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். தேவனுடைய வார்த்தை எந்த பிள்ளை கற்பித்து அதன்படி நடக்குதோ அந்த பிள்ளைக்கு தேவன் நண்பராய் விளங்குறார், சிநேகிதராய் விளங்குறார். ஏன்னா எந்த பிள்ளையும் சொல்லுவாங்க, நான் உனக்கு உயிரை கொடுக்குறேன், என்னோட உயிரை நான் கொடுக்குறேன், ஜீவனவே கொடுக்குறேன்பாங்க. ஆனா யாரும் கொடுக்க மாட்டாங்க. நான் எல்லாவற்றிலும் உனக்கு நிக்கிறேன்னு சொல்லுவாங்க, யாரும் நிக்க மாட்டாங்க. ஆனா தேவன் சொல்லுகிறார், உண்மையாய் சிநேகிக்கிற சிநேகம் என்னைக்குமே விட்டு போகாதுங்களாம். என்னைக்குமே அவங்க விலகி நிக்க மாட்டாங்களாம். ஒரு காரியத்திலேயாவது உதவி செய்ய அவங்க துடிப்பாங்களாம். ஏன்னா நண்பனுக்கு ஏதாவது ஒரு காரியம் வந்துட்டு யாராவது சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துல ஓடி வந்து நின்று உதவி செய்யறது தான் உண்மையான நண்பனுங்களாம். அதே போல தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் அந்த சிநேகத்தை காட்டிலும் என் ஜீவனையே நான் உனக்கு கொடுத்து அன்பு கூர்ந்திருக்கிறேங்க. அந்த ஜீவனை கொடுத்து தேவனாய் கர்த்தரை நாம் எத்தனை பிள்ளைகள் சிநேகிக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், அவரை சிநேகிக்க அவருடைய அன்பு நமக்கு வெளிப்படுங்களாம். எல்லாவற்றிலும் கூட இருப்பார். அவர் எல்லாவற்றிலும் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்மளை ஒரு நாளும் கைவிட்டு விலகவே மாட்டார். நம்மளை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாருங்களா, விலகி நிற்கிற தேவனே அல்ல, கரம் பற்றி வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு பேசுனதுக்காக கர்த்தருக்கு